ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு பேசிவ் இன்கம்ம ஜெனரேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு, இல்ல காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க காலேஜ் படிச்சுட்டே சைடு இன்கம் ஜெனரேட் பண்ணணும்னாலும் சரி, இல்ல நீங்க ஸ்கூல் படிச்சுட்டே சைடு இன்கம் ஜெனரேட் பண்ணணும்னாலும் சரி, ஸோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம வெப்சைட்ட காட்டிர்றேன். ஸோ நம்ம வெப்சைட் இதில கன்டினியூஸா நாங்க வந்து ஆண்ட்ராய்ட் டியூட்டோரியல்ஸ் அண்ட் பைத்தான், ஏடபிள்யூஎஸ் பத்தி எல்லா டியூட்டோரியல்ஸ் அண்ட் மினி ப்ராஜெக்ட்ஸும் போட்டுட்ருக்கோம். ஸோ நாங்க டெய்லியும் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மினி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் போஸ்ட் வந்து கன்டினியூஸா பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இன்னும் நெறைய பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்ட மறக்காம செக் பண்ணி பாருங்க. பட் இதுல வந்து லேர்ன் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் அந்த ஹவ் டூ இம்ப்ளிமெண்ட் மீட்டர் நம்பர் பிக்கர்க்குள்ள போறேன். ஸோ நீங்க ஆல்ரெடி ஆண்ட்ராய்டு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்ப்ளைனும் பண்ணியிருக்கேன். ஸோ இதில என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ இம்ப்ளிமெண்ட் மீட்டர் நம்பர் பிக்கர் இன் ஆண்ட்ராய்டு ஆப். ஸோ மீட்டர் நம்பர் பிக்கர் வந்து நாங்க ஆண்ட்ராய்டு ஆப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எந்த எந்த மாடியூல் லெவல் லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் மெயின் ஆக்டிவிட்டி மெயின்ல என்ன எக்ஸ்எம்எல் கோட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ எப்படி அந்த ஒர்க் ஃப்ளோ நடக்குது, ஸோ எல்லாமே இதில இருக்கு. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் கீழ வந்து நம்ம சேனல் யூடியூப் லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பிகாஸ் நெறைய பேர் பார்க்குறீங்க. பட் ஒரு 80% சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பைத்தான் நாங்க பைத்தான் வந்து ஒரு 2, 3 டேஸா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பைத்தான் டியூட்டோரியல்ஸ் போட. ஸோ நம்ம சேனல்லயே ஆல்ரெடி 3 பைத்தான் டியூட்டோரியல்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அத மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அண்ட் தென் ஏடபிள்யூஎஸும் இன்னும் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து அப்டேட் ஆகும். ஸோ மறக்காம இந்த வெப்சைட்ட செக் பண்ணி பாருங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வெப்சைட் பேரு ஸ்டடிபூல். ஸோ இதில என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து உங்க டாக்குமெண்ட்ஸ சேவ் பண்ணலாம். டாக்குமெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க காலேஜ் படிக்கிறப்ப நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட், இல்ல ஆங்குலார், இல்ல HTML எதுக்காவது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த நோட்ஸ இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா நீங்க சேல் பண்ணி எர்ன் பண்ணலாம். ஸோ நீங்க எவ்வளோ எர்ன் பண்ணலாம்னா, பர் பர் டாக்குமெண்ட்டுக்கு நீங்க வந்து $10 எர்ன் பண்ணலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சேல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? ஸோ அத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அவர் டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ ஆலன் மிச்ன்னு ஒருத்தரு $83,700 வரைக்கும் எர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்லோட் யூர் டாக்குமெண்ட் அப் டூ ஏர்ன் அப் டூ $10 பெர் டாக்குமெண்ட் வியூட். ஸோ நெறைய பேர் இந்த வெப்சைட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு தேவையான நோட்ஸ ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கிறப்ப, உங்க டாக்குமெண்ட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து $10 கிடைக்கும். ஸோ அதே மாரி எத்தன பேர் உங்க டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றாங்களோ, அத்தன $10 கிடைச்சிட்டே இருக்கும். இது வந்து பாசிவ் இன்கம். ஸோ இது வந்து ரிக்கரிங் இன்கம் கூட சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஒன் டைம் ஒரு டாக்குமெண்ட்ட போட்டீங்கன்னா, அது ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து மணி ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்னென்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லிர்றேன். ஸோ ஒரு டாக்குமெண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா இருந்துச்சுன்னா, ஸோ அத ஜஸ்ட் வந்து நீங்க வந்து ஸோ எந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா இருந்தாலும் பரவால்ல. பட் நீங்க வந்து அ பிடிஎஃப்பா இருந்தாலும் சரி, ஸோ நான் இங்கேயே காட்டிர்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இத்தன ஃபார்மேட்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். பட் இதுல என்ன பிரச்சனைன்னா, லைக் ஒரு பிடிஎஃப் புக்கா இருக்கட்டும் சரி, ஆல்ரெடி யாரோ அத சோசியல் மீடியால சேல் பண்றதா இருக்கட்டும் சரி, இல்ல இன்டர்நெட்ல சேல் பண்ணத வந்து மறுபடியும் இங்க நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா, இவங்க வந்து உங்க அக்கவுண்ட்ட பேன் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா, உங்களுக்கு வந்து அக்கவுண்ட்ஸ வந்து டிக்ளைன் பண்ணிருவாங்க. ஸோ அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க அதுக்கேத்த மாரி உங்களுக்கு நீங்க எழுதுன நோட்ஸ், இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. அவங்க ஏதாவது நோட்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அத அப்லோட் பண்ணுங்க. ஸோ அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. பட் இன்டர்நெட் சைட்ல இருக்கிற அ எந்த பிடிஎஃப் இருந்தா சரி, எந்த ஃபைல் இருந்தா சரி, ஸோ இவங்க ஜஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா இருக்கலாம். இல்ல பிடிஎஃப். ஸோ எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க வேர்ட்ல கூட டைப் பண்ணி சில நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அத கூட நீங்க அப்லோட் பண்ணலாம். பட் அவங்களுக்கு தேவ வந்து கன்டென்ட் கிளியரா இருக்கணும். ஸோ அடிச்சு எழுதுறது அந்த மாரியெல்லாம் இருக்கக்கூடாது. சும்மா கன்டென்ட் கிளியரா இருக்கணும். அண்ட் தென் நான் சொன்ன மாரி வேற ஏதாவது
அவுட்சோர்ஸ் புக்ஸையோ, இல்ல அவுட்சோர்ஸ் நோட்ஸையோ வந்து இதில அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இதில என்ன நடக்கும்னா, இட் டேக்ஸ் 2 டேஸ். கண்டிப்பா 2 நாள் ஆகும். பட் மேக்ஸிமம் 1 டேல முடிஞ்சிரும். அ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்னைக்கு மத்தியானம் அப்லோட் பண்றீங்கன்னா, நாளைக்கு காலையில பார்க்கும்போது உங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு அப்ரூவ் பண்ணோனே, இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்ரூவ்டு நீங்க எத்தன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்களோ, அத்தன டாக்குமெண்ட்டும் இங்க அப்ரூவ்டுன்னு வந்துரும். இன் கேஸ் நீங்க வந்து அவுட்சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸோ, இல்ல வேற யாராவது இன்டர்நெட்ல சேல் பண்ண புக்ஸையோ, டாக்குமெண்ட்ஸையோ இதில அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ அண்ட் தென் அப்படி பண்ணீங்கன்னா, இதில வந்து டாக்குமெண்ட் பெண்டிங்லயே இருக்கும். ஸோ அத வந்து எப்பயுமே டிக்ளைனும் ஆகாது, அப்ரூவ்டும் ஆகாது. ஸோ பெண்டிங் ஸ்டேட்லயே நெறைய நாள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி தயவு செய்து பண்ணாதீங்க. ஸோ அண்ட் தென் இன்னொன்னு சொல்லிர்றேன். எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. லைக் அ தமிழ், தெலுங்கு, ச வாட்டெவர் எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவால்ல. இதுல அப்லோட் பண்ணுங்க. ஸோ இதுல சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்ஸ வியூ பண்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. அ இந்த போர்ட்டல மோஸ்ட்லி ஸ்டூடண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இப்போ 10த் படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மேத்ஸோ இல்ல பிசிக்ஸோ ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸோ எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அந்த நோட்ஸ வந்து நீங்க இதுல அப்லோட் பண்ணீங்கன்னா, உங்கள மாரியே 10த் படிக்கிற பையன் ஒருத்தன் வந்து இந்த பிளாட்ஃபார்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அவனுக்கு நோட்ஸ் தேவையான நோட்ஸ வியூ பண்ணி பார்ப்பான். அப்படி பார்க்கிறப்ப உங்களுக்கு வந்து $10 கிடைக்கும். ஸோ இப்படி தான் இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகுது. ஸோ இத நீங்க வந்து நெறைய ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் ஒண்ணொண்ணா அப்லோட் பண்ண முடியாதுனாலும் பரவால்ல. ஸோ நீங்க ஜிப்பா கூட அப்லோட் பண்ணலாம். அது எடுத்துக்கும். ஸோ ஸ்டூடண்ட்ஸ் யார் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, மறக்காம இந்த வெப்சைட்ட ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அண்ட் தென் மோஸ்ட்லி நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் நெறையா வரும். ஸோ இனிமே நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் லைக் கோடிங் பத்தி, இன்வெஸ்ட்மென்ட் பத்தி, பிசினஸ், ஸ்டார்ட்டப்ஸ் ஸோ கண்டிப்பா வீடியோஸ் கண்டிப்பா வரும். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. அண்ட் தென் நம்ம Instagram பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அத வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 8 மந்த்ஸா அந்த பேஜ ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ரொம்ப நெறைய ஆண்ட்ராய்ட் கன்டென்ட் இருக்கு. ஸோ ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, ஸோ எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்டார்ட் பண்றது? ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. அந்த மாரிலாம் நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ கோ டூ திஸ் Instagram பேஜ் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் போட்ட ஃபர்ஸ்ட்லருந்து பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ எதுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்றோம்? அண்ட் தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வந்திருப்பேன். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட்டிங்ல காமிச்ச அந்த வெப்சைட்ட மறக்காம விசிட் பண்ணி, அதுல இருக்க ப்ராஜெக்ட்ஸையும் எடுத்து எடுத்து ட்ரை பண்ணி போட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் திங். பட் ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த மாரி சின்ன சின்ன மினி ப்ராஜெக்ட் பண்றப்ப தான் உங்களுக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட் பண்றப்போ உங்களுக்கு வந்து அத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் பண்ணி, எப்படி சின்ன சின்னதா கம்ப்ளீட் பண்ணி ஒரு பெரிய ப்ராடக்ட்ட பில்ட் பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.